களமிறங்கிய மாப்பிள்ளை சபரீசன். உதயநிதி சைலண்டாக பார்த்த வேலை தலைகீழாக மாறிய திருப்பம். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் கார்த்திக் மோகன் போட்டியிடுகிறார். தவிக சார்பில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் விஜயகுமார் போட்டியிடுகிறார். இந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதிதான் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் சபரீசன் களமிறங்கி இருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் பெரிய வேலை ஒன்று பார்த்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நல்வாழ்வு சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் திமுக சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ஸ்டாலினின் மகள் செந்தாமரையும் அவரது கணவர் சபரீசனும் கலந்து கொண்டனர். அப்போது சபரீசன் பேசுகையில், வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் கார்த்திக் என்னுடைய நண்பர். இங்கு நானே வேட்பாளர் என நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை வெற்றி பெற செய்தால் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அவர் செய்து கொடுப்பார். அதற்கு நான் கேரண்டி என வாக்குறுதி அளித்தார். இந்த தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது அந்த தலைவரின் தன்னம்பிக்கையின்மையை காட்டுகிறது என்று சபரீசன் தெரிவித்தார். இந்த தேர்தலில் சபரீசன் நேரடி அரசியல் களத்தில் இறங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபரீசன் ஒரு வேட்பாளருக்காக களம் இறங்குவது இதுதான் முதல் முறை என்றும், அவர் பரப்புரை செய்ய முக்கிய காரணம் சபரீசன் நடத்தி வரும் இடம் தொடர்பான நிறுவனத்தின் முக்கிய புள்ளியாக இந்த கார்த்திக் மோகன் இருப்பதால் அவருக்காக களத்தில் இருப்பதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. மேலும் கார்த்திக் தனக்கு அண்ணாநகர் தொகுதி வேண்டும் என அடம் பிடிக்க உதயநிதி ஸ்டாலின் வில்லிவாக்கம் கொடுக்க முன்வந்துள்ளார். காரணம், கார்த்திக் தீவிரமான சபரீசன் ஆதரவாளர் என்பதால் கார்த்திக்கை ஒழித்தே தீர வேண்டும் என்று கடும் முயற்சியில் உதயநிதி டீம் இருப்பதாக கூறப்படுகிறது.